மாற்று எரிசக்திகள் மற்றும் மரபுசாரா எரிசக்திகள் குறித்து உலகமே பேசி வருகிறது. குறிப்பாக மின்சார உற்பத்தியில் இந்த மரபுசாரா முறை வேகமாக பரவி வருகிறது. சூரிய ஒளி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து கொள்ளும் முறை சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது என்பதால் உலகம் முழுவதிலும் சூரிய ஒளி மின்சக்தி தொழில்நுட்பத்தின் மீதான ஆர்வம் அதிக அளவில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூரிய மின்சக்தியை வீடுகளுக்கும் பயன்படுத்த முடியுமா என்று தற்போது பார்க்கலாம். மின் பற்றாக்குறையை சமாளிக்க கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த பிரபு 7 ஆண்டுகளுக்கு முன் தனது வீட்டில் சூரிய ஒளி சக்தியை மின்சாரமாக மாற்றக்கூடிய சோலார் தகடுகளை அமைத்தார். 2000 கிலோவாட் மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய சூரிய சக்தி தகடுகளை 3 லட்சம் ரூபாய் செலவில் இவர் அமைத்தார். இந்த சோலார் தகடுகள் இன்றளவும் அவரது வீட்டு மின் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றன. சோலார்லேருந்து வர கரண்ட்டை வந்து பேட்ரி மூலிமா நாம் சேவ் பண்ணிக்கிறோம். ஈவன் ஒரு நாள் கரண்ட்டு சோலாரே இல்லை, வெயில் இல்லை அப்படின்னாலும் இதை வந்து நம்ம பேட்டரியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டில் 4 விளக்குகள், 2 மின் விசிறிகள், ஒரு தொலைக்காட்சி, ஒரு மொபைல் சார்ஜ் மற்றும் ஒரு கம்ப்யூட்டர் பயன்படுத்தினால் ஒரு நாளைக்கு 4 முதல் 5 யூனிட் வரை மின்சாரம் செலவாகும். 1000 கிலோவாட் சோலார் பிளான்ட் இந்த வீட்டிற்கு 4 முதல் 5 யூனிட் மின்சாரத்தை எளிதில் அளித்துவிடும். வீட்டில் ஒரு மாதத்தில் சுமார் 100 to 150 யூனிட் வரை மின்சாரம் செலவானால் 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போதுமானது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருந்தால் 5 to 7 யூனிட் 1000 வாட்ஸ்க்கு உண்டான சோலார் கிடைக்கும். இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 to 15 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. இப்போ இது வந்து எனக்கு இதே மிச்சமாகுது. இப்போ வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து ஆன் கிரிட்டுக்கும் கூட கொடுத்துட்ருக்குறோம். சோலார் தகடுகளை அமைப்பது என்பது ஒரு முறை செய்யும் செலவுதான் என்பதோடு நீண்ட காலம் பயன்படுத்த முடியும் என்கிறார்கள் இதனை பயன்படுத்துவோர். ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப கரண்ட் போயிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் டைம்லலாம் ஒழுங்காக படிக்க முடியல. இப்போ வந்து சோலார் போட்டதுக்கப்புறம் எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கரண்ட் போனாலும் படிக்க முடியுது நல்லா. வாஷிங் மிஷின், கிரைண்டர் எல்லாமே சோலாரில். இப்போது கரண்ட் கட்டு, ஷட் டவுன் இருக்குன்னா கூட எங்கள் வீட்டில் எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஷட் டவுன் இன்னைக்கு ஷட் டவுனுங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி எங்களுக்கு தடை இல்லாமல் பவர் சப்ளை இருந்துகிட்ருக்கு. குறைந்த மின்சாரம் பிடிக்கும் மின் சாதனங்களுக்கான மின்சாரத்தை சூரிய சக்தி மூலமாகவும், அதிக மின்சாரம் செலவாகும் மின் சாதனங்களை அரசு மின் இணைப்பிலும் பயன்படுத்திக் கொள்வது சிறந்த முறை என்றும் சோலார் தகடுகளை பயன்படுத்துவோர் கூறுகிறார்கள். அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் 2 மாதம் ஒருமுறை பணம் செலுத்தாமல் எத்தனை யூனிட் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளும் சூரிய மின்சக்தியை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்பது பிரபு போன்றோரின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.